தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் செப்டம்பர் 22ஆம் தேதி முதல் உடல்நலம் பாதிப்பால் அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நலக் குறைவு சம்பந்தமாக பல்வேறு வதந்திகள் தொடர்ந்து பரப்பப்பட்டு வருகின்றன. இப்பொழுது போலவே அப்பொழுதும் வதந்திகளுக்கும் பஞ்சமில்லை. அப்பொழுது முதல்வராக இருந்தவர் எம்ஜிஆர். எம்ஜிஆர் உடல்நலக் குறைவு காரணமாக 1984ஆம் ஆண்டு அக்டோபர் 6ஆம் தேதி சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சில நாட்கள் வரை அவரது உடலுக்கு என்ன பிரச்சனை என்பது பொதுமக்களுக்கும் கட்சியினருக்கும் தெரியவில்லை. அமைச்சர்கள், அதிகாரிகள் உட்பட யாரும் மருத்துவமனைக்குள் நுழைய முடியவில்லை. வதந்திகள் பரவியதால் அப்போதைய சுகாதாரத்துறை அமைச்சரும் டாக்டருமான ஹச்வி கண்டே தலைமையில் குழு அமைக்கப்பட்டு மருத்துவ அறிக்கைகள் அடிக்கடி வெளியிடப்பட்டன. பத்திரிகை, வானொலி மூலம் அது தமிழகம் முழுவதும் சென்றடைந்தது. எம்ஜிஆருக்கு சர்க்கரை நோய், சிறுநீரகங்கள் செயலிழப்பு, நரம்பு மண்டல பாதிப்பால் வலதுபுற உடலில் பக்கவாதம் என்பது மக்களுக்கு தெரிய வந்தது. மருத்துவமனைக்கு பிரதமர் இந்திரா காந்தி வந்தார். எம்ஜிஆருக்கு வெளிநாட்டில் சிகிச்சை அளிக்க வேண்டும் என்றால் மத்திய அரசு அதனை ஏற்றுக்கொள்ளும் என தெரிவித்தார். அமெரிக்க டாக்டர்கள் சென்னை வந்து எம்ஜிஆரை பரிசோதித்தனர். ஜப்பானை சேர்ந்த நரம்பியல் நிபுணர் டாக்டர் கானு எம்ஜிஆரை பரிசோதித்து அமெரிக்கா கொண்டு செல்வது நல்லது என தெரிவித்தார். 1984ஆம் ஆண்டு நவம்பர் 5ஆம் தேதி அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் உள்ள புரூக்ளின் டவுன் ஸ்டேட் மெடிக்கல் சென்டரில் எம்ஜிஆர் அனுமதிக்கப்பட்டார். எம்ஜிஆரின் அண்ணன் மகள் லீலாவதி கொடையாக அளித்த சிறுநீரகத்தை அவருக்கு பொருத்த டாக்டர்கள் தீர்மானித்தனர். 13/12/1984 அன்று எம்ஜிஆருக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக நடந்தது. அதே நேரத்தில் நாடாளுமன்ற தேர்தலும் தமிழக சட்டமன்ற தேர்தலும் ஒரு சேர நடந்தது. அமெரிக்க மருத்துவமனையில் இருந்தபடி தன் கைரேகையை பதிவு செய்து வேட்புமனு பூர்த்தி செய்து ஆண்டிப்பட்டி தொகுதியில் எம்ஜிஆர் போட்டியிட்டார். தேர்தல் களத்தில் அவரது உடல்நிலை பற்றிய சர்ச்சைகள் அதிகமாயின. அவர் உயிருடன் இல்லை என்றும் ஐஸ் பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கிறார் என்றும் வதந்திகள் பரவின. வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக செயல்பட்டார் அப்போதைய அமைச்சர் ஆர்.எம். வீரப்பன். அமெரிக்காவில் இருந்த இந்திய மருத்துவரும் எம்ஜிஆரின் நண்பருமான டாக்டர் பழனி ஜி. பெரியசாமி உதவியுடன் மருத்துவமனையில் எம்ஜிஆர் நலமுடன் இருப்பது, உடன் இருப்பவர்களுடன் கைகுலுக்குவது, பேப்பர் படிப்பது, இரட்டை விரல் காட்டி வாக்கு கேட்பது போன்றவற்றை புகைப்படங்களாகவும் வீடியோ காட்சிகளாகவும் எடுத்து தமிழகம் முழுவதும் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்த செய்தார். கிராமங்கள் வரை வீடியோ காட்சிகள் சென்றது. அதுதான் முதல் முறை. வழக்கமான தொப்பி, கருப்பு கண்ணாடி இல்லாத சாதா கண்ணாடியில் உடல் மெலிவுற்ற எம்ஜிஆரின் படங்களும் காட்சிகளும் நெகிழ வைத்தனர். தேர்தலில் அதிமுக மீண்டும் வெற்றி பெற்றது. 1985ஆம் ஆண்டு பிப்ரவரி 4ஆம் தேதி சென்னை திரும்பிய எம்ஜிஆர் பிப்ரவரி 10ஆம் தேதி 3வது முறையாக தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்று 3 ஆண்டு காலம் ஆட்சி செய்தார். அன்றைய காலகட்டத்தில் பரவிய வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்த எம்ஜிஆரின் வீடியோ பதிவு போல இன்றைய காலகட்டத்தில் பரவி வரும் வதந்திகளுக்கு ஜெயலலிதாவின் புகைப்படமோ வீடியோ பதிவோ முற்றுப்புள்ளி வைக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.